ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதை என்னன்ட்டு பார்க்கலாம். நான் அது மாதிரி சொன்னேன் அக்கா கிட்டே, இது மாதிரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல, நான் வந்து எல்லாத்தையும் உனக்கு என்னென்ன கண்டுபிடிச்சி தரேன், நீ எதுவும் பற்றி அதையெல்லாம் நினச்சிட்டு மனசை போட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காதக்கா, நீ வேலை கிளம்புறபடி கிளம்பு, மணி 8:30 மணி ஆயிடுச்சு அப்படின்னோடனே, இருந்தாலும் எனக்கு இங்கே போனாலும் வேலை பார்க்கவே தோண மாட்டேங்குது. முன்னாடியெல்லாம் அவராக இது பண்ணுவார், நானாக தான் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, எதுவுமே எங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாரு, எதுவுமே இது பண்ண மாட்டேங்கிறாரு, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது சுதா அப்படின்னோடனே, கவலைப்படாத, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, எதா இருந்தாலும் நம்ம கேட்போம், பண்ணுவோம், செய்வோம், எதையும் நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னோடனே, கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல அப்படின்னோடனே, இல்லை நான் கவலைப்படாமல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் அவர் என்னமோ விலகி போகிற மாதிரியே தெரியுது எனக்கு அப்படின்னோடனே, இல்லை நான் பார்த்துறேன், நீ அதை பற்றி நினைக்காதக்கா, நான் தான் வந்துட்டு எனக்கு இன்னும் ஒரு 4-5 நாள் கழித்து தான் ஆஃபீஸ்க்கு போகணும், இதுக்குள்ளே இன்னும் சர்டிஃபிகேட் மட்டும் தான் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் நான் சர்டிஃபிகேட்டை மட்டும் சப்மிட் பண்ணி இது பண்ணிக்கிறேன், அதை மட்டும் பார்த்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே, சரி நான் எதாக இருந்தாலும் நீ இது பண்ணு, எனக்கு கண்டுபிடிச்ச சொல்லுடி அப்படின்னோடனே, நான் அதெல்லாம் சொல்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து என்னடி ஏதாச்சும் தெரிஞ்சிச்சா அப்படின்னோடனே, எல்லாம் நான் கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு 2 நாளில் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, என்னடி உண்மையாவா, அவர் ஏதாச்சும் பொண்ணோட பேசிகிட்டு இருக்காரா அப்படின்னோடனே, இல்லை நீ அதெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்காத, எதாக இருந்தாலும் ஒரு 2-3 நாளில் நான் சொல்கிறேன்க்கா அப்படின்னோடனே, அப்படியே ஒரு 2-3 நாள் ஆணுச்சு. எங்கள் மாமா மொபைல்லேருந்து அவர் வெளியில் கடைக்கு போயிருந்தப்போ வச்சுட்டு போயிட்டார். அதை எடுத்து நான் அவர் என்ன பாஸ்வேர்டு போட்டாருங்கிறத பார்த்துட்டேன். அவரோட டேட் ஆஃப் பர்த்தோட லாஸ்ட்டு இதை தான் போட்டு வச்சுருந்தார். சரின்னு சொல்லிவிட்டு அதை போட்டு திறந்து பார்த்தா, இது மாதிரி அவர் ஆஃபீஸில் யாரோ இப்போ ஒரு பொண்ணோட யாரோடையும் சம்மந்தமான ஒரு பொண்ணோட பேசிகிட்டு இருக்காருங்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு ஏதாச்சும் நான் என்ன நினச்சேன்னா, அந்த பொண்ணை ஏற்றுறது இறக்குறது அப்படிலாம் இருக்காரா என்னன்ட்டு பார்க்கணுங்கிறதுனால, நான் அதுக்கப்புறம் போய் ஒரு நாள் ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருந்தேன். அது நான் அக்காக்கிட்டேலாம் அதெல்லாம் சொல்லலை. நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு வரேன்னு பொய் சொல்லிட்டு தான் அவர் ஏன்னா மெசேஜில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அன்றைக்கி காலையில் நான் உங்களை அழைக்க வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதனால் நானும் அவருக்கு முன்னாடியே கிளம்பி ஆட்டோ ஒன்று முன்னாடியே சொல்லி வச்சுக்கிட்டேன், அதாவது ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி வச்சுக்கிட்டு, அவர் கிளம்பி ஒரு 5 மினிட்ஸ்லேயே தெரியாமல் போய் நான் ஆட்டோவில் போகிற மாதிரி போய் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவருக்கு இதெல்லாம் தெரியாது, நான் வர்றதெல்லாம். அதுக்கப்புறம் கரெக்டாக எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு ஏரியாவுக்கு போய் அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு, காலைல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு 2 பேரும் போய் சாப்பிட்டுட்டு தான் ஆஃபீஸ் போகிறாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இவர் ஏதோ ஒரு லிங்க் ஆகியிருக்காரு அப்படின்னு, அக்கா சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் எனக்கு என்ன தெரிய ஆரம்பிச்சுன்னா, அந்த பொண்ணை பார்க்குறப்பயே தெரிஞ்சிச்சு, அழகுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இல்லை. அவள் எங்கள் அக்காவெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு இல்லை. ஆனால் ட்ரெஸ்ஸிங், புடவை கட்டுற விதம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எங்கள் அக்காவை அதை பார்த்தோன்னா, அதில் எங்கள் அக்கா 0ன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பண்ணுறதுலலாம் லாயக்கு இல்லை. ஒருவேளை அந்த பொண்ணு அது மாதிரி பண்ணியிருக்கிறதுனால அவருக்கு பிடிச்சிருக்கோ என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. ஏன்னா சில விஷயங்களை நம்ம மேலேருந்து பார்க்குறதுக்கும் நம்ம அதை அந்த பிரச்சனைக்குள்ளே போய் பார்த்தோன்னா அது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது.